அசைவதாக, கேருவின் மத்தியிலும் சேராவின் மத்தியிலும் வாசம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் சீயோனில் பெரியவர், இப்படிப்பட்ட தேவனை அவர் சொல்றார் சங்கீதக்காரன், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். எங்க சொல்லுமா? பரிசுத்தமும் பயங்கரமான தேவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடன் நீங்கள் கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது ஒரு பரிசுத்தமும் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. நம்ம என்னதான் ட்ரெஸ் பண்ணா கூட அதில் ஒரு வசனம் மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கான வசனம் சொன்னா, 6வது வசனத்துல அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும். நல்லா கவனிங்க, வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறாங்க. இதுல கோடிட்டு காட்டுறார். மோசே, ஆண்டவர் எப்பொழுதுதான் மோசையை கூப்பிடுறாரோ மோசே அங்க போறாரு. கர்த்தரோடு முகமுகமாய் பேசின ஒரு தீர்க்கதரிசியாய் மோசே இருந்தார். சொல்லுவோமா? அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும். அவர் என்னன்னா, பொதுவாகவே ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள் தான் கர்த்தரை தொழுது கொண்டாங்க. ஆனா தேவன் ஒரு சொல்லோடு தான் முகமுகமா பேசினான். பைபிள் போடப்பட்டிருக்குது, மோசே போல முகமுகமாய் ஆண்டவரோடு பேசின தீர்க்கதரிசி அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி பைபிள் இருக்குது. ரெண்டாவது, சாமுவேல் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழவில்லை. நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைய. சாமுவேல் அவன் அண்ணாளுடைய பிள்ளைதான். ஜபத்துல கேட்டாங்க, அந்த குழந்தை ஆலயத்தில் விட்டுட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஏலியுடைய பிள்ளைங்க ஊழியம் அவ்வளவா செய்யல. அவங்க துன்மார்க்கமா நடந்தாங்கன்னு சொல்லி பைபிள் போடுறது. ஆனா சாமுவேல் உண்மையாய் தேவ சமூகத்தில் இருந்தபடினாலே, அவன் ஆசாரோடு கூட ஊழியம் செய்தபடினாலே கர்த்தருக்கு சொல்ல வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றினார். நீங்க சொல்லுவோமா? நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் அதெல்லாம் நீங்க வாசி ராஜாக்கள் புஸ்தகம் வாசி பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் மழையும் இடியும் பயங்கரமா இருக்கும். உடனே ஜனங்க சொல்றாங்க, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே, தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வேணும்னு சொல்ல ஜெபம் பண்ண நிற்போம். எலியாவை குறித்து வேதத்தை வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணாரு, 6 மாசம் மழையே, அப்படிதானே சொல்லுங்களேன், மழையே பெய்யல. திரும்ப மழை பெய்யலன்னா மழை பெய்ஞ்சது. அப்ப வானத்தையே கட்டி வைக்கிற தீர்க்கதரிசிகளை கத்தெடுத்து நம்ம மத்தியில பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் என்ன அர்த்தம் சொன்னா நல்லா கவனிங்க. சாமுவேல் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்தாராம், மோசே கூப்பிடும் போது மறு உத்தரவு கூப்பிட்டாராம். ஏன்னா அதான் சொல்லுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91ல அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து அருள் செய்வேன், ஆபத்து நானே அவனோடு இருந்து. யாருன்னா உன்னதமானவருடைய மறைவில் இருந்து சர்வவல்ல நிழல்ல தங்குகிற பிள்ளைகளை தான் கர்த்தர் அப்படி சொல்றாரு. அவன் கூப்பிடுவோம் நான் கேட்பேன். இல்லையா சொல்லுவோமா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க கூப்பிடுவோம் நான் கேட்பேன். ஏசாயா 58 அதிகாரத்தை சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் என்ன செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன். வாசிமா, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், மறு உத்தரவு கொடுப்பார்,
இதோ நான் இருக்கிறேன் என்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது நீங்க மேல ஃபுல்லா வாசிச்சா தான் தெரியும். யார் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்ற அந்த நாமத்தை கூப்பிட்டாலே போதும். ஆனா வேதம் சொல்லுகிறது, உபவாசமா இருந்து ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்து, தன் சகோதரனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருந்து, தன் மாம்சவானுக்கு தன்னை ஒழிக்காமல் இருந்து, தான தர்மங்களை செய்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் ஆண்டு கேட்பான். அதான் கொர்நேலியை பார்த்து ஆண்டு சொல்ற, கொர்நேலியே உன் ஜெபம் தேவனுக்கு எட்டியது. ஏன்? தான தர்மம் மாத்திரமல்ல, தேவனை பற்றி கொள்வதில் உண்மையா இருந்தாங்க. அந்த சகரியாவே ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருந்தாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய காரியத்துல யார் உண்மையா இருக்கிறார்களோ அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க சொல்லுவோமா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்து நானே வசந்த மாத்திட்டீங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதது எட்டாவதுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததோ. அப்போ நம்ம கிட்டதான் கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். தேசத்தில் நடைபெற போகிற சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா நாம என்ன செய்யணும் சொன்னா, நாம கூப்பிடும் போது ஆண்டு செவி கொடுக்க மாட்டாரு. சில பேர் சொல்றாங்க, எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு சொல்றதுக்கிட்ட நான் சொல்றேன், மோசையோட வாழ்க்கையை பாருங்க, சாமியோட வாழ்க்கையை பாருங்க, ஆரோனுடைய வாழ்க்கையை பாருங்க. என் தாவீதுகிட்ட கூட கர்த்தர் பேசுறார், மெல்லிய சத்தத்துல பேசுறார். எலியாவோட கர்த்தர் பேசுகிறார். அப்ப ஏன் அவங்க கர்த்தர் பேசுறான்னு சொன்ன, கண்பான தேவ பிள்ளை, பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த மத்தியிலே கர்த்தரோடு விட நாம் நடக்கிற அனுபவம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். நீங்க சொல்லுவோமா? கூப்பிடுகிற சிறியவனையும் உதவியற்ற வெரி குட் எளியவனையும் அவரை செய்வரா விடுவிக்கிற தேவனாக இருக்கார். நம்ம கூப்பிடுறவங்க யாரும் முக்கியம் இல்லை, நம்ம தேவ சங்கத்தில் செய்ய வேண்டிய கர்மம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும், அது தனியா சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு சாமுவேலும் கூப்பிடும் பொழுது அவருக்கு மறு உத்தரவினார். அடுத்த வருஷம் வாசிங்க. மேக ஸ்தம்பத்தில் அவரோடு பேசினார். ஆமென். அடுத்தது சரி கட்டின போதும் அடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். இதான் வேணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பரிசுத்தமான தெய்வம் ஒன்று உண்டு சொன்னா மற்ற எந்த கடவுளை எடுத்தாலும் சரி. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் மேல குற்றம் சாட்டுறது ஒண்ணுமே இல்லைன்ற. அப்ப என்ன, நான் பரிசுத்தம் உள்ள தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கும் பொழுது அவருடைய ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றாரு, தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். கட்டளை முக்கியமான ஒரு கட்டளை, 2 கட்டளையா மாற்றினார் ஆண்டவர். என்ன கட்டளை? ஒண்ணு, அப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறுவாயாக. 2 அடுத்தது, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல. அப்புறம் என்ன அர்த்தம்னா, நம்ம மேல நமக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு இல்ல, நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வோம், அதுபோல மற்றவர்கள் அன்பு கூறுவாய்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த கட்டளையை நாம் கை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன்னு சொன்னா இன்னைக்கே உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன வேணா செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே
இல்லை. நான் கூட ஒரு பிரசனத்தில் ஜோசப் வந்து, நீங்க விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா ஆண்டவர். அப்ப ஆல்ரெடி அவர் வச்சிருக்கிற அர்த்தத்தை நாம் சரியா நோக்கி கூப்பிடாதனால ஒரு அவேர்னஸ் இல்லை நம்ம வாழ்க்கையில். தேவனை உண்மையா எனக்கு கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதையா சொல்லுவோமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக புரியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை ஒண்ணுமே கிடையாது. நம்ம பரிசுத்தம் இல்லாம ஒருவேளை தவறி இருக்கலாம், சில வார்த்தைகள் பேசி இருக்கலாம், சில தவறான கர்த்தர் பிரியமில்லாத செஞ்சிருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல வந்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு திரும்பவும் தேவ சமூகத்துல நாம் ஒன்று சேரும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? அப்படியே விட்டாதான் என்ன ஆயிடும் சொன்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே பிசாசு புகுந்து நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுவோம். அதனால தேவ சமூகத்தை இன்னைக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் தொழுது கொள்வோம். வேதம் சொல்றது, நான் பரிசுத்தர் ஆகிய நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள்.